இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மொறுன்னு டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, அதோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி வாழைப்பூவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு வந்துட்டு. அப்போ தான் வந்துட்டு வடை சுடுறதுக்கு சூப்பராக வரும். இப்போ கையை கொஞ்சம் தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு பால் வந்துட்டு நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வடை ஷேப் வந்துடும். நல்லா காய வச்ச எண்ணெயில் ஒன்றா போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், என்னோட ஸ்டைலில் மொறுன்னு டேஸ்டியாக வாழைப்பூ வடை ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.